அனைவருக்கும் வணக்கம். நான் யமுனேஸ்வரி சார். நான் ஏற்கனவே ஒரு 2, 3 முறை இங்க வந்து புத்தக பகிர்வு பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஒரு நிகழ்வை இத்தன ம் நாட்களா வந்து நடத்திட்டு வர்றது ஒரு பெரிய ஆச்சரியக்குரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு கொரோனா பெருந்தொற்று காலம் எல்லாருக்குமே நேரம் இருந்துச்சு. வெளியில போகல. ஸோ, அதனால இத நம்ம கன்டினியூஸா பண்ணிட்டு வந்தோம். ஆனா வந்துட்டு திரும்ப அது முடிஞ்சு எல்லாரும் இயல்பு வாழ்க்கையா திரும்பி எல்லாரும் வழக்கமான அதே ரொட்டீன் ஒர்க்ல ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும், தொடர்ந்து இந்த நிகழ்வ இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை நாட்களாகன்னு சொல்றத விட இத்தனை ஆண்டுகளாக அ கொஞ்சம் கூட டைம் தவறாம அதே டைம்ல சொன்ன டைம்ல ஆரம்பிச்சு, ஏதோ ஒரு புத்தகங்கள் மக்கள்ட்ட போய் சேரணுன்ற நோக்கத்தோட செயல்பட்டு வர அமைப்புக்கு அ பா வாழ்த்துக்களும், தொடர்ந்து புத்தகங்கள பகிர்வு கொடுத்துட்டு வரதுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து "அப்பனின் கைகளில் அடிப்பவன்". நம்ம இப்போ பொதுவாவே ஒரு புத்தகத்த வாங்க போ வாங்குறோன்றது வாங்கணும் அப்படின்ட்டு போறது ஓகே. பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள் வந்து நாம இல்ல இந்த இந்த புக் ஃபேருக்கு போனா நம்ம இந்த புத்தகம் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட போவோம் நம்ம. நம்ம எல்லாருக்குமே அது மாரி இருக்கும். இந்த வருஷம் இது ரொம்ப பிரபலமா இருக்கு. இந்த புத்தகம் கண்டிப்பா வாங்கணும். அப்படின்ற ஒரு நோக்கத்தோட போறது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம போற இடத்துல ஒரு 2, 3 பேர் வாங்குவாங்க. என்ன எல்லாரும் வாங்குறாங்களே! நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா எல்லாரும் வாங்குறாங்களேன்னு வாங்குவோம். அடுத்து ஒண்ணு என்னன்னா, நமக்கு வந்து தலைப்பு நம்மள வாங்க சொல்லும். அது உள்ள கன்டென்ட் எப்படி இருக்கு? என்னன்றது தெரியாமலே, ஒரு பிளைண்டா போயிட்டு நம்ம ஒரு புத்தகத்தோட தலைப்புல விழுந்துருவோம். அந்த மாரி நான் வந்துட்டு தலைப்புல விழுந்து வாங்கி, கண்டிப்பா வந்துட்டு வாங்குனதுக்கான பலன் இந்த புத்தகத்துல கண்டிப்பா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். "அப்பனின் கைகளில் அடிப்பவன்". இந்த தலைப்பு வந்து அ வ உள்ள இருக்கிற கன்டென்ட்ட பத்தி அப்புறமா சொல்றேன். முதல்ல இந்த தலைப்பு வந்துட்டு என்ன வெகுவா ஈர்க்கிறதுக்கு காரணம், இந்த தலைப்பு என்ன சொல்ல வருதுன்னு எல்லாருக்குமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். இப்ப வந்துட்டு "அப்பனின் கைகளில் அடிப்போன்றத" நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அ இப்ப நான் வந்துட்டு பொதுவா ஒரு பொது சமுதாயத்துல இருக்கிற ஒரு மகன், அ ஒரு அ தன் அப்பாவுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்தினாலேயோ, இல்ல ஒரு அப்பாவுக்கு ஏற்பட்ட தோல்வியையோ, அதுக்கான பதில இவன் வெற்றி பெற்று சொன்னாலும், அதற்கான பதில தன்னோட அப்பாவ கைகளால திருப்பி தரான். தன்னோட அப்பாவோட அ அதாவது எங்க அப்பா பட்ட இடத்துல நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாரி ஒரு ரீசென்ட்டா ஒரு விஜய் சேதுபதி படம் ஒண்ணு பார்த்திருப்பீங்க எல்லாரும். அந்த படத்துல வர கன்டென்ட் கிட்டத்தட்ட இந்த தலைப்போட ரொம்ப பொருந்தி போணுச்சு. அதாவது நான் ஒரு இடத்துல தோத்துட்டேன். அதாவது எங்க அப்பா ஒரு இடத்துல தோத்துட்டாரு. அந்த இடத்துல நான் ஜெயிக்கிறப்ப, அதுக்கான பதிலை எங்க அப்பாவோட வார்த்தைகளாலயும், எங்க அப்பா பட்ட அனுபவங்களாலயும், அவர் பட்ட அவமானங்களாலயும் திருப்பி தரேன். அப்படின்ற மாரி தான் இந்த தலைப்பு ஃபர்ஸ்ட் என்ன ஈர்த்துச்சு. ஆனா திரும்ப அதுக்கு உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம், அதுல கவிதைகள் இன்னும் ரொம்ப நீளமா ஒரு 50 வரிகள் அந்த மாரி 10, 20, 30 வரிகள் அந்த மாரிலாம் இல்ல. 5 வரி, 2, 3 வரிகள்லாம் கூட கவிதைகள் இருக்கு. ஒவ்வொரு கவிதையும் இன்றைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பொதுவா ஆ பப்ளிகேஷன்ன்றது ஒரு பேசுபொருள் ஆகுது. எல்லா இடத்துலயுமே. இப்ப ஒரு குறிப்பிட்ட பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சமுதாயத்துல அ நல்ல விஷயம் அப்படின்னு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்துல பேசப்படக்கூடிய விஷயம்னு கட்டமைக்கப்பட்டிருக்க ஒரு சில விஷயங்கள அவங்க தொடர்ந்து பதிப்பிச்சுட்டு வரதுனால, அவங்க வந்துட்டு ஒரு ஜெனியூனான பதிப்பகம்ன்ற மாரி ஒரு தோற்றம் இருக்குது. இதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தோட பதிப்பகம் வந்து நீலம் பதிப்பகம். நீலம் பதிப்பகம் பொதுவாவே வந்துட்டு இன்னைய தேதியில வந்துட்டு ஒரு மாற்று கருத்து ஒண்ணு இருக்கு. மாற்று கருத்துன்றத விட பரவலா ஒரு சமூக கருத்தா அத கட்டமைக்க பார்க்குறாங்க. இப்ப நீலம் பப்ளிகேஷன்ல வந்துச்சுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்களோட குரலா தான் இருக்கும். இல்லன்னா வந்துட்டு ஒரு ஜாதிய வன்மத்தை தூண்டுறது அப்படின்னு ரீசென்ட் டேஸ்ல அப்படி கூட பேசுறத நான் நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆ இது ஒரு மிக மிக ஆரோக்கியமற்ற ஒரு பகிர்வு அது. அந்த மாரி நீலம் பப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா, அது வந்துட்டு நம்ம ஒரு மாரி ஜாதியத்த தான் பேசியிருப்பாங்க. அப்படின்ற மாரி சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். பேசுறாங்க. ஆனா வந்துட்டு அது பேசப்படக்கூடாத விஷயம் கிடையாது. நீங்க ரொம்ப காலமா வந்து பெண்கள் மேல வந்துட்டு ஒரு கட்டமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுல்ல. அதாவது பெண்கள் இதுதான் பண்ணுனா தான் இவங்க தான் பெண்கள். இத பண்றவங்க தான் பத்தினி பெண்கள்ன்ற மாரி ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாரி, ஜாதியம் குறித்தும் இத மட்டும் தான் இங்க பேசணும். இத மட்டும் பேசினா தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு கரெக்ட்டான வழியில போறாங்க. அப்படின்னு சொல்றது ஒரு கிட்டத்தட்ட படிக்கிறவங்கள முட்டாளாக்குற வேலைன்றது என்னோட கருத்து. அ இந்த நீலம் பப்ளிகேஷன் தொடர்ந்து நீலம் பப்ளிகேஷன்ல எதனா வாங்கணுன்ற நோக்கத்தோடயே வாங்குவேன்.
இந்த இந்த போன ஆண்டு வாங்கினது ஆக்சுவலி. அப்பனின் கையில் அடிப்பேன். போன ஆண்டு அது தலைப்புக்காக ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கினேன். இதுல எடுத்து நம்ம எதேச்சா ஒரு புத்தகத்த தொறந்த உடனே ஒண்ணு படிப்போம். இது தலைப்ப பார்த்து வாங்கிட்டோம். என்னாச்சும் ஒரு பக்கத்த படிப்போம்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி படிக்கிறப்ப ஒரு கவிதை படிச்சேன். அது கவிதைன்னு படிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு நிதர்சனத்தின் வார்த்தையா தான் அது இருக்கும். என்னன்னா, "சேரிக்கு வெளியே அ கோணல் கோணலாய் சேரிக்கு வர மறுத்த கிராமத்து சாலைகள்." இது ஒரு 3 வரி கூட முழுசா கிடையாது இந்த கவிதையில. "சேரிக்கு வெளியே கோணல் கோணலாய் சேரிக்கு வர மறுத்த கிராமத்து சாலைகள்." இது நீங்க வந்துட்டு ஒரு எப்படின்னு சொல்றது? இப்பல்லாம் யாரு சார் இதெல்லாம் பார்க்கிறா? அப்படின்ற மனநிலையில நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாலயுமே இன்னைக்கு மறுக்க முடியாதது என்னன்னா, ஒரு ஊர் இருக்கும். நீங்க போனீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அந்த பஞ்சாயத்துல ஒரு 10, 15 சின்ன சின்ன சிறு கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமத்துக்கு போற ரோட வச்சே இது வந்துட்டு அங்க எந்த சமுதாயத்தினர் வாழ்றாங்க அப்படின்னு தெளிவா சொல்லிடலாம். ஆ நெறைய பேருக்கு இதுல தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து சிட்டி வாழ்க்கையில ரொம்ப இதாயிட்டோம். ஆனா இதெல்லாம் நமக்கு பழக்கம் இருக்காது. அப்படின்னு நெனைக்கிறவங்க தான் வந்துட்டு இன்னுமா சார் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாவே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வட சென்னையின் பூர்வீக மக்கள் வாழ்ற பகுதிக்கு போனீங்கன்னா, இத நீங்க நல்லா உணரலாம். இதே ஒரு வடபழனி ஏரியாவுல வந்துட்டு நீங்க ஒரு டூ வீலர்ல போறதுக்கும், வட சென்னையோட ஒரு உள்பகுதியில நீங்க டூ வீலர்ல போறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். சின்ன சின்ன சந்துகளா இருக்கும். அங்க அந்த தண்ணீர் வசதி கூட வந்து நடு ரோட்ல அப்படியே வச்சிருக்கும். தண்ணி லாரி வந்து நிக்குது. ஆனா நீங்க வடபழனில அப்படிலாம் பார்க்க முடியாது. கேட்டா அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹைஃபையான ஏரியா. அங்க வந்துட்டு இந்த மாரிலாம் குடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு பைப் லைன் செப்பரேட் பண்ணி குடுக்குறது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து ஒரு அதே அவரோட பகுதியில இருக்கிற மாரி சொல்றாரு. ஒரு கிராமத்துல சேரிக்கு வெளியே வந்துட்டு கோணல் கோணலா நெறைய ரோடு இருக்கு. அந்த ரோடு எதுவுமே கிராமத்துக்குள்ள போகுதே ஒழிய சேரிக்கு போகல. அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஊருக்கும் சேரிக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஆக்சுவலி ஊருங்கிறதுல சேரி வர்றதே இல்ல. அப்படின்றது அந்த ஒரு சின்ன கவிதையில காமிக்கிறாரு. இன்னொன்னு காமிக்கிறாரு. தன்னோட தலைப்புக்கு நேர்மை செய்ற மாரி சொல்றாரு. பழைய இரும்பு கடையில் குடைக்கம்பிகளை பொறுக்கி போய் குரோட்டன் செடிகளில் கூடு கட்டிக் கொள்கின்றன நகரத்து காக்கைகள். அ இது ஒரு சிம்பிளா ஹைக்கூ மாரி இருந்துச்சுன்னா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இதுல என்ன இருக்குன்னா, பழைய இரும்பு கடையில் குடைக்கம்பிகளை பொறுக்கி போய் குரோட்டன்ஸ் செடிகளில் கூடு கட்டிக் கொள்கின்றன நகரத்து காக்கைகள். நம்ம நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, இந்த நீலம் அப்படின்னா வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களோட இததான் பேசுவாங்க. ஜாதியத்த பேசுவாங்க அப்படின்ற மாரி உடைச்சு போடுது. இது ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு நகரத்துல வாழ்றேன். அ அங்க எப்படி நம்மளோட வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அப்படி அதத்தான் சொல்ல வர்றாரு ஆக்சுவலி. ஏன்னா, அந்த கொடைக்கம்பிய பொறுக்கிட்டு போயி காக்கை வந்து கூடு கட்டிக்குது. பொதுவா நமக்கு தெரியும் காக்கை எத வச்சு கூடு கட்டும்னா, அந்த தென்னை மரத்துல இருக்கிற அந்த அ கூராஞ்சின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம். அங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. கூராஞ்சி, ஆ கூராஞ்சி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க அத. அப்புறம் வந்துட்டு அந்த அசடெல்லாம் பொறுக்கிட்டு போயி கூடு கட்டும். அந்த கூடு வந்து அதுதான் வந்து இங்கெல்லாம் வந்து காக்கை கூடு கட்டுற ஒரு மெத்தடு. பழைய புல்லு, வைக்கோலு, ஆ ஓ இதையெல்லாம் பன்னாடை கரெக்ட்டா சொல்லணும்னா பன்னாடை இதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் தான் கூடு கட்டும். அந்த பன்னாடை இதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் தான் கூடு கட்டும். அந்த கூடு கட்டுறப்ப ஆனா வந்து நகரத்துல இருக்கிற திரும்ப திரும்ப நரகம்னே வருது. மன்னிச்சிடுங்க. இந்த நகரத்துல இருக்கிற ஒரு காக்கை வந்து காய்லாங்கடையில அதாவது நம்ம வடக்கு மொழியில இருக்கிற காய்லாங்கடையில இருக்கிற ஒரு குடைக்கம்பிகள பொறுக்கி கொண்டு போய் கஷ்டப்பட்டு அந்த வீட்ட கட்டிக்குது. இது காக்கா எங்க எது கிடைக்குதோ அத வச்சு தானே கூடு கட்டுது அப்படின்றது வேற. நம்ம இயல்பு வாழ்க்கை எந்த அளவுல நம்ம தொலைச்சிருக்கோம் நகரத்து வாழ்க்கையில அப்படின்றத ஒரு அழகான்றத விட அந்த வழி இதுதான் அதோட வழி அப்படின்றத கொண்டு வந்து காமிக்கிறாரு. எது கிடைக்குதோ அதுல வாழ்ந்துக்கணும். ஒட்டு குடுத்தணுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நாம பெரும்பாலும் எல்லாரும் வாடகை வீடுகளுக்கு பழக்கப்பட்டு இருப்போம். ஆனா வந்து ஒட்டு குடுத்தணுங்கிறது வேற. வாடகை வீடுங்கிறது ஒட்டு குடுத்தணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒட்டு குடுத்தணுங்கிறது என்னன்னா, ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்ல ஹவுஸ் ஓனர் ஒரு போர்ஷன்ல இருப்பாங்க. அ நமக்கு ஒதுக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வீடு. வீடு கிடையாது அது. ஒரு அறை, ஒரு காமனான கழிவறை, பிளஸ் ஒரு கிச்சன் இருக்கும். இதுதான் வந்து அந்த ஒட்டு குடித்தனம். நாம எது பண்ணுனாலுமே அவங்கள தாண்டி தான் உள்ள போற மாரி இருக்கும். நம்மளோட அனைத்து அசைவுகளும் அவங்களுக்கு தெரியும். ஒரு நம்மளோட சாதாரணமான ஒரு எப்படி சொல்றது? ஒரு கரெக்ட்டான வார்த்தையில சொல்லணும்னா, ம்.
நமக்கான ஒரு தனித்தன்மை எதுவுமே அங்க நம்ம பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்றத விளக்குறாரு. இந்த அதியநாதிரை வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல நம்ம அவர் பேசுறத கேட்டாலுமே வந்து நீங்க அவரை பாத்தீங்கன்னா வந்துட்டு இவர் இந்த மாதிரி கவிதைகளை இவர் எழுதினாரா அப்படின்ற மாதிரி தோணும். இந்த நம்ம நிறைய பேர் சொல்லணும்னு நினைச்சிருப்போம். மனசுக்குள்ள சில விஷயங்கள் நமக்கு தோணும். இந்த கால ஓட்டத்துல ஒண்ணும் இல்ல. நம்ம வந்துட்டு ரொம்பவும் பின்தங்கிய ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்போம். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா குக்கிராமத்துக்கு குக்கிராமம் சொல்ற மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்த புதுசுல எனக்கு நேர்ந்த அனுபவங்கள் என்னன்னா, நாம வந்து அங்க வந்து ஓபன் ஆக மாட்டோம் சட்டுன்னு. வருவோம் ஒரு அறையில வந்துட்டு ஒரு 10 பேரோ ஒரு 5 பேரோ தங்கி இருக்கோன்றப்ப நம்ம ஊர் பேரை சொல்றதுக்கு கூட நமக்கு யோசனையா இருக்கும். இதுதான் என் ஊர் பேரு, இதுதான் என் கிராமத்து பேரு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தயக்கமா இருக்கும். அது போக நம்மளோட எப்படி சொல்றது, நம்மளோட பேச்சு வழக்கங்கள். இப்ப நான் பேசுறப்பயே இந்த பன்னாடைய சொல்றதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். தயங்கிக்கிட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க என்னன்னா பொதுவாவே நான் பேசுறதுல, நான் நடந்துக்கிறதுல, நான் சாப்பிடுறதுல, நான் கும்பிடுறதுல எல்லாத்துலயுமே நான் யார கும்பிடுறேன், நான் யார் கூட பேசுறேன், நான் என்னத்த படிக்கிறேன்றத வச்சு நான் யாருன்னு கெஸ் பண்றதுக்கு தான் இந்த உலகம் தயாரா இருக்குது. நாம இன்னைக்கு இருக்கிற இந்த அறிவியல் உலகத்துல யாரு இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு எளிதா கடந்து போறவங்க, கடந்து போயிடுறோம் நம்ம. கடந்து போயிடுறோம்னு சொல்றத விட கடந்து போற மாதிரி நடிக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம யாருமே வந்துட்டு எதையுமே வந்துட்டு இங்க அனுபவிக்காம இல்லை. நான் வந்துட்டு ஒரு பொதுவா ஒரு கிராமத்துல இருந்து வரேன். நான் இதை வந்து ஒரு சாதிய ரீதியாவோ மத ரீதியாவோ சொல்லல. பொதுவாவே நான் ஒரு கிராமத்துல இருந்து வர்றேன்றப்ப ஒரு மிடில் டவுன்ல இருந்து வர்றவங்களுக்கும் எனக்குமே வந்துட்டு சேராது. அவர்களோட பழக்க வழக்கங்களும் என்னோட பழக்க வழக்கங்களுக்கும் சேராது. இதை விட எனக்கும் நல்ல ஒரு சிட்டில இருக்கவங்களுக்குமான பழக்க வழக்கங்களுமே சேராது. இந்த சேராம இருக்கிறதுக்கு காரணத்தை நீங்க தேடுனீங்கன்னா முதல் காரணமா இருக்கிறது கண்டிப்பா நமக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போறதுதான். வாய்ப்புகள் கிடைக்காம போறதுக்கு காரணம் நான் வளர்ந்த பின்னணி. எனக்கு நான் எங்கிருந்து வர்றேன் அப்படின்றத நான் சொல்லிக்க பயப்படுறது. இந்த சமுதாயத்துல நான் இந்த ஊருக்காரன்னு சொல்லிட்டா நான் இன்னாருன்னு கண்டுபிடிச்சு எனக்கான வாய்ப்புகள் வராம போயிடுமோ, இல்ல நான் வந்துட்டு இங்க வந்து ஒரு மாதிரி ஒதுக்கப்படுவனோ, கேவலமா என்ன பார்ப்பாங்களோ அப்படின்னு நாம நினைக்கலாம். எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில வர்றதுக்காக தான் நம்ம படிச்சோம், எழுதணும் அப்படின்னு சொல்றதெல்லாம். ஆனா வந்துட்டு யாருக்குமே நம்ம கரெக்டா சொல்லணும்னா அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாம கிடையவே கிடையாது. நம்ம போறோம் ஒரு இடத்துல பொதுவா நமக்கு தெரிஞ்சாலும் இங்கிலீஷ் தெரியாத இடத்துல போய் இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்றத மாதிரிதான் இதுவும். என்னோட ஊரை சொல்ல முடியாம, என்னோட பேரை சொல்ல முடியாம, என்னோட பழக்க வழக்கங்கள், உணவுப் பொருட்கள் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாம வாழ்றது வந்துட்டு அந்த அத்தனை வழிகளையுமே வந்துட்டு இந்த அதியநாதிரே தெளிவா அவரோட புத்தகத்துல அங்கங்க பேசிட்டு போயிருக்காரு. அப்புறம் அவரோட புத்தகத்துல நிறைய இடங்கள்ல வந்துட்டு பறைய வந்துட்டு ஒரு ஆயுதமா பயன்படுத்தியிருக்காரு. ஒரு சின்ன ஒரு இது சொல்றாரு. மலம் தின்னும் உன்னோடு சண்டையிடும் நாங்கள் யார் தெரியுமா? உன் பிள்ளைகளின் சாமிகள் அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரீசெண்ட் டேஸ்ல நமக்கு நிறைய படங்கள்ல வந்துட்டு குறியீடுகளா உணர்த்தின ஒரு விஷயத்த ஒரு இதுல காமிக்கிறாரு. மலம் தின்னும் உன்னோடு சண்டையிடும், அதாவது எப்படி சொல்றேன்னா, இன்று கழுத்தறுத்தும் மலம் தின்னும் உன்னோடு சண்டையிடும் நாங்கள் யார் தெரியுமா? உன் பிள்ளைகளின் சாமிகள். அதாவது நாங்க வந்துட்டு இன்னைக்கு நீங்க எங்களை இந்த நமக்கு நம்மளோட கடவுளர்கள், அதாவது இந்த பெருமத கடவுள்கள் இல்லாம ஊர்ல இருக்கிற நம்மளோட சின்ன சின்ன கடவுள்கள், கடவுள் ஆக்கப்பட்டவர்கள், அது போக மூதாதை முன்னோர் வழிபாடு நம்மள்ட்ட நிறைய இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீரன் பொம்மி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கடவுள்களை பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல அவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காம ஏதோ ஒரு காரணத்தால அவங்க நிராகரிக்கப்பட்டு கொல்லப்பட்டு போறவங்க எதிர்காலத்துல ஒரு கடவுளர்களா ஆகுறாங்க. அதை அவர் தெளிவா சொல்றாரு. இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம குறிப்பா இப்ப சொல்லணும் பார்த்தா பன்றின்றது வந்து நமக்கு வந்துட்டு ஒரு நேர்ல பாக்குறப்ப நம்ம யாருமே பன்றி வந்து ஓடி போய் அள்ளி அணைச்சிக்கிறதெல்லாம் கிடையாது. சினிமாக்கள்ல காமிக்கலாம். யாருமே அதுல இருக்கிறவங்களுமே அதை வந்து அள்ளி அணைச்சிக்கிறதெல்லாம் கிடையாது.
அள்ளி அணைச்சுக்கிட்டதுன்னா, ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு பன்றிங்கிறது ஒரு வணங்கப்படக்கூடிய ஒரு அவதாரங்களா இங்க நம்ம பார்க்கப்படுது. இவர் அது மாரி தான் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு என்ன அடிச்சு கொல்றீங்க. என்ன மலம் தின்னேன்னு சொல்றீங்க. ஆனா எதிர்காலத்துல நான் உங்க கடவுளா இருக்கலாம். அப்படின்னு சொல்றாரு. நம்ம நம்ம வீரன், பொன்னி, ஐயனார் இவங்க போன்ற ஊர் தெய்வங்களான மாரி நானும் ஒரு தெய்வமா இருப்பேன். அப்ப வந்து நீங்க என்னோட வீர தீரங்கள வந்து பாராட்டி பேசுவீங்க. அப்படின்னு சொல்றாரு. அ அதே மாரி அங்கங்க சின்ன சின்ன காதல் கவிதைகள அவரு நெறைய சொல்றாரு. காதல் கவிதைகளும் எப்படி இருக்குன்னா, ம் ஊர்ல வந்துட்டு ஊர் காதலுக்கும், சேரி காதலுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நான் வந்து அவரோட கவிதைகள் அதிகமா இதுல உங்களுக்கு உள்ளீடா சொல்லணும்னு விரும்பல. ஏன்னா வந்துட்டு நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு தனி அனுபவம் கிடைக்கும். ஏன்னா ஒரு கதைய வந்து எப்படி வேணாலும் நம்ம படிக்கிறவங்க வந்துட்டு ஒரு 10 பேருக்கு ஒரே தாட் வரும். ஆனா கவிதை அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தாட்ட குடுக்கும்ன்றதுனால, கவிதைகள நீங்க வந்து பெரும்பாலும் அவங்கவங்க படிச்சு அதோட பொருள உணரணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் ரொம்ப சுருக்குன்னு இருந்த ஒரு 2, 3 கவிதைகள சொல்லிட்டு மத்தபடி அந்த புத்தகங்கள மேலோட்டமா சொல்லணும்னு தான் நான் விருப்பப்படுறேன். அவரு அந்த காதலையுமே எப்படி சொல்றாருன்னா, ஊர் காதலுக்கும், சேரி காதலுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஊர்ல வந்து பார்த்தோம்னா, நான் வந்துட்டு இந்த கண்ணால பேசிக்கிறது, வெட்கப்பட்டு கோலம் போடுறது, இது போன்ற இதெல்லாம் வந்துட்டு ஊர் காதலோட வழக்கம் தான். சேரி காதல் அப்படி கிடையாது. சேரி காதல் என்ன ஆகும்னா, நான் வந்துட்டு மாட்டுக்கறி அறுக்கிற இடத்துலயோ, இல்ல வந்துட்டு இந்த சாக்கடைகள் அடப்பு எடுக்கிற இடத்துலயோ, ஆ பழைய துணிகள வாங்க போற இடத்துலயோ, இல்ல பழைய உணவுப் பொருட்கள வாங்க போற இடத்துலயோ தான் என்னோட காதல் துளிர் விடும். எனக்கு கிடைக்கிற இது வந்து இப்ப நான் வந்துட்டு அவங்களுக்கான காதல் வந்து இங்க நார்மலா நமக்கான சினிமா காதல் எப்படின்னா, பொதுவாவே இப்ப இந்த சினிமா காதல்ங்கிறது வந்து பயங்கர ஆ பேசப்படுற பொருளா இருக்கு. சினிமா காதல்ங்கிறது என்னன்னா, அத பத்தி நான் அதுக்குள்ள போக விரும்பல. நம்ம பார்க்குற சினிமா காதல் என்னன்னா, ஹீரோ வருவாரு, ஹீரோயின் வருவாங்க. அப்படியே பூ பறக்கும். ஆ பல்ப் எரியும். இந்த மாரி இது. இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சாக்கடைய வாரிக்கிட்டு மேல ஏறி வர்றப்ப, கண்ணுல வலியாம மிச்சம் இருக்கிற கொஞ்சம் தண்ணிய தொடச்சுக்கிட்டு பார்க்கிறப்ப அவ வருவா. இது வந்துட்டு அந்த காதலோட எப்படி? காதல்ங்கிறது எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். ஆனா வந்துட்டு உங்களுக்கான காதலுக்கான வாய்ப்புகளும், எனக்கான காதலுக்கான வாய்ப்புகளும் எப்படி இருக்கு? அப்படின்றத ரொம்ப ரசிக்கும்படியா சொல்றாரு. அதே மாரி ஊர்ல வந்துட்டு நீங்க அ எந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து அவமானப்பட்டனோ, நான் வந்துட்டு எங்க அப்பா வந்து வேலையை செய்துவிட்டு கூலிக்காக தன் தோள்ல கிடக்கிற துண்டு கடக்காது. அது கடக்கிறது இல்ல. தன் துண்டை அக்கிலில் வைத்துக்கொண்டு வேர்வையை துடைக்க கூட நேர்மை இல்லாம, ஆ சம்பளத்த வாங்குறதுக்கு கை கட்டி நிக்கிறாரு. அப்படின்னு சொல்றாரு அவரு ஆக்சுவலி. என்னன்னா, இந்த கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு இது வழக்கம் ஒழிஞ்சிருச்சு. தமிழ்நாட்ட நெனச்சு நான் ரொம்ப உண்மையிலேயே பெருமைப்படுறேன். சமீபத்தில நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு வேலை விஷயமா மத்திய பிரதேசம் போனப்ப இத நான் கண்கூடாவே பார்த்தேன். அப்ப அங்க வர்றப்ப கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்றாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, அந்த அலுவலகத்த சுத்தம் பண்ற ஒரு பெண்மணி கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்றாங்க. கவர் போட்டு தூக்கி டேபிள்ல வச்சுடுறாங்க. இவங்க வந்துட்டு என்ன அந்த கவர கைப்படாம எடுத்துட்டு போறாங்க. எனக்கு புதுசா இருந்துச்சு. நமக்கு எல்லாருக்குமே புதுசா தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட இதை வந்து இந்த மாரி விஷயங்கள கடந்து வந்துட்டோம். மனதளவுல எல்லாரும் நொதிச்சு போய் கடந்தாலும், அந்த நொதிச்ச வாடை இன்னும் வெளியில வீசிக்கிட்டு இருந்தாலும், வெளி சமூகத்துக்காக வந்துட்டு இந்த முதலாளிகள், தொழிலாளிகள் என்கின்ற பாகுபாடு ஒரு மீடியாக்காகவாவது மாறி இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா இன்னும் வட மாநிலங்கள்ல இது இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த மாரி ஒரு இதுதான் அவரு சொல்றாரு. எங்க அப்பா சம்பளம் காலையில இருந்து சாயங்காலம் வரையும் நெத்தி வேர்வை நிலத்துல விழ சம்பளம் பார்த்தாரு. ஆ எல்லாம் முடிச்சுட்டு தன்னோட சம்பளத்த வாங்குறதுக்கு தான் வேர்வைய கூட துடைக்காம அந்த துண்ட எடுத்து தன்னோட கக்கில்ல வச்சுக்கிட்டு கை கட்டி நிக்கிறாரு. கைப்படாம அவங்க குடுக்குற அந்த சம்பளத்துக்காக அப்படின்றாரு. இத நீங்க இன்னைய தேதியில பொருத்தி பார்க்கோம்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனாலே இது வந்து நடைமுறையில இருக்கு. என் தாத்தாக்கள் சொல்ல, என் அப்பாக்கள் சொல்ல நான் இத கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். அதே மாரி அங்கிருந்து அவங்க உணவு பொருள் குடுக்கிறத வாங்குறதுக்கு இவங்க வந்து போக மாட்டாங்க. என்னன்னா, அங்க வந்து இலைங்கிறது நீங்க இலை போட்டு சாப்பாடு போட்டாரு முதலாளி வீட்ல அப்படிங்கிற டயலாக் எங்க ஊர் பக்கம்லாம் நல்லா ஃபேமஸ். இலை போட்டு சாப்பாடு எதுக்கு முதலாளி போட்டாருன்னா, அவங்க வீட்டு பாத்திரத்துல தீட்டு பற்றக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. உண்மைய சொல்லணும்னா எங்க அப்பா, தாத்தா வந்துட்டு சிறு வயதிலிருந்து இந்த மாரி எண்ணங்கள என்கிட்ட விதைச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். என்னன்னா, இலை போட்டு சாப்பாடு போடுறதே எதுக்குன்னா வந்துட்டு அவங்க வீட்டு பாத்திரம் வந்துட்டு தீட்டு பற்றக்கூடாது.
அதனால வந்து அவங்க இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க. ஏதோ ஒண்ணு சம்திங் ஒரு கௌரவமான சாப்பாடு கிடைக்குது இல்ல இங்க. அப்படின்ற மாரி தோண ஆரம்பிக்கும். இது என்ன சொல்றாங்க, ஒரு பாத்திரத்த எடுத்துக்கிட்டு போகணும். அந்த பாத்திரத்துல சோறும், குழம்பும் ஒண்ணாகவே ஊத்தப்பட்ட ஒரு சாப்பாட திரும்பி வாங்கிட்டு வரணும். இது நீங்க வறுமைன்றது செகண்டரி. வறுமைன்றது வேற. அ இன்னைய தேதிக்கு நாம அ யாருக்கோ ஒரு தானம் எப்படி சொல்றது? அதுல என்ன சுத்தி வளைச்சுக்கிட்டு பிச்சை போடுறோம்னு வச்சுக்கங்க. பிச்சை போடுறப்ப நம்ம எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சோம். ஐயோ! பழைய துணிய போய் குடுக்கிறதா? ஐயோ! பழைய வீணா போன உணவ குடுக்கிறதா? அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஆனா, அவரு சொல்றாரு, அவங்களோட அப்பாவோட பாத்திரத்துல வந்து சோறு, காலையில வச்சு சில்லிட்டு போன சோறு, அதிலேயே வந்து ஊம வாடை அடிக்கிற குழம்பு, ஏதோ ஒரு தொட்டுக்க எல்லாமே ஒண்ணாவே வந்து விழுந்த ஒரு பன்றிக்கு உணவு போடுற மாரி நம்ம பொதுவா பார்த்தோம்னா, இந்த ஹோட்டல்ல, கேன்டீன்ஸ்லலாம் மீறுற உணவு பன்றிக்கு எடுத்துட்டு போவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு உணவு பொருள் வந்து அவங்க குடுக்கறத வந்துட்டு, குடுக்கறதும் இல்லாம, குடுத்துட்டு வந்து அத ஒரு எப்படி சொல்றது? ஆ சோறு போட்டாரு. ஊருக்கே சோறு போட்டாரு. அன்னதான பிரபு. அந்த மாரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்றத ஒரு தெளிவா எப்படி சொல்றது? அவங்கள அவங்கள நோக்கி எந்த கேள்வியுமே கேட்கல அவரு. அதாவது இந்த அடிச்சவங்கள பத்தியோ, ஆ கைப்படாம சம்பளம் குடுத்தவங்கள பத்தியோ, எதுவுமே அவங்கள வந்துட்டு அவங்க வீணா போயிடணும். அவங்க ஒண்ணும் அப்படி இப்படிலாம் சொல்லல. நான் அந்த இடத்துல எப்படி என்ன உணர்றேன் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப வலியோட அங்கங்க தன்னோட இதெல்லாம் ஆ நம்ம படிக்கிறப்ப என்னன்னா மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் ஒரு புத்தகத்த வந்து வாசிக்க முடியாம மூடி வைக்கிறதுன்றது வேற. நம் இது இல்ல போர் அடிச்சு மூடி வைக்கிறதுன்றது வேற. இந்த புத்தகத்த நீங்க படிக்கிறீங்கன்னா, ஒரு 2 கவிதைய படிச்சுட்டு, அத புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணவே தேவையில்ல உங்களுக்கு. ஒரு சாதாரணமான ஒரு எளிய நடையில கவிதைகள் இருக்கும். படிக்கிறப்ப படிச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆசுவாசப்படுத்திக்கணும் நம்மள நம்ம. இல்லன்னா வந்து கடந்து நான் வந்து எல்லாரும் எப்படி இத எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. பொதுவாவே ஒரு கண்கூடா சில விஷயங்கள பார்த்த நமக்கு இத படிக்கிறப்ப, ஒரு மாரி மனசெல்லாம் அரிக்கும். நமக்கு என்னன்னா, அ ஐயோ! ஆமால்ல. நமக்கும் இது நடந்திருக்குல்ல. நம்ம தாத்தாவும் இந்த கதைய சொல்லியிருக்கார்ல. நம்ம பாட்டியும் இந்த கதைய சொல்லியிருக்காங்கல்ல. அப்படின்ற மாரி நமக்கு தோணும். அ அவரு எழுதுறப்பயே பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் வந்து ஒண்ணு ரொம்ப வசீகரிக்கிற வார்த்தை எதையுமே போடணும்னு விரும்பல இந்த புத்தகத்துல. நான் ரொம்ப வசீகரமா எழுதணும். மானே, தேனே போடணும். இந்த சேரிங்கிற வார்த்தைய அவரு பயன்படுத்துறத வந்துட்டு இந்த புத்தகத்துக்கு பண்ற நியாயமா நினைக்கிறாரு. சேரிங்கிறதா இருக்கட்டும், சாக்கடையாங்கிறதா இருக்கட்டும், பன்றிங்கிறதா இருக்கட்டும். ஆ இது எல்லாமே வந்துட்டு இந்த புத்தகத்துக்கு ஒரு செய்யற நியாயமாவும், தன்னோட அப்பாவுக்கு சேர்க்கிற ஒரு நன்றி கடனாவும் அவரு நினைக்கிறாரு. ம். அவரு தன்னோட அன்னன்னைக்கு நீங்க வந்து இந்த மாரி செல்வராயத்தோட வேடிக்கை பார்ப்பவன் சாரி. ஆமா. சாரி. ஆ அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது தெரியும். ஆ சாரி. நம்ம இவரோடது. நாமுத்துக்குமாரோட "அணிலாடு முண்டில்" படிச்சீங்கன்னா, ஒரு மாரியான உணர்வுகள நமக்கு தரும். என்னன்னா, புத்தகம் எங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அசை போடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். அப்பாவுடனான, சித்தப்பாவுடனான நினைவுகள நமக்கு அசை போடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள குடுக்கும். அதே மாரி இவரு இந்த அதியனாதிரை, இந்த புத்தகம் எங்கும் நாம கடந்து வந்த, நம்ம ஸ்கூல் டைம்ல நம்ம அனுபவித்த, அல்லது நம்ம கண்கூடாக பார்த்த, கல்லூரி காலங்கள்ல நாம சில விஷயங்கள் காரணமே தெரியாம நொந்துகிட்டு போன ஒரு விஷயத்துக்காக ஒண்ணும் இல்ல. ஒரு முன்வரிசையில ஆடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு நடனம் ஆடுற ஒரு சின்ன பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், முன்வரிசையில ஆடுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அது என்ன தகுதின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவனோட நிறம். ஒரு வெள்ளையா, நல்ல வெள்ளையா சொல்லிக் கொள்ற உடல்வாகோட இருக்கிறவன் தான் முன்வரிசையில ஆட முடியும். அவனுக்கு ஆடவே தெரியலனாலும் அவன கயிற கட்டியாவது ஆட வச்சுருவாங்க. ஆனா ஒரு கருப்பா, தன்னோட முகத்துல வறுமையோட சாயல், பசியோட சாயல் இருக்கவன கண்டிப்பா முன்வரிசையில ஆட விட மாட்டாங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்துட்டு பள்ளி காலங்கள்ல இருந்து நம்ம அனுபவப்பட்டுருப்போம். அந்த விஷயங்கள எல்லாத்தையுமே வந்து அழகா இதுல வந்து அழகான்னு சொல்லலாம் முடியாது. ரொம்ப ஒரு மாரி போட்டு இந்த பாறை உடைப்பாங்க தெரியுமா? டங்கு 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 டங்குன்னு அந்த மாரி அடிச்சு சொல்லியிருக்காரு. அத அடிச்சு முடிக்கிறப்ப நம்ம அந்த அம்மியில பூ குத்துன மாரி ரொம்ப அழகா வந்து ஒரு கவிதைய ஒரு புத்தகத்த நிறைவு செஞ்சிருக்காரு அவரு. இன்னும் நான் நெறைய சொல்ட்டேன்னா, உங்களுக்கு புத்தகம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல அ ஆர்வம் இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தேர்ட் தாட் வரும்ன்றதுக்காக இந்த புத்தகம் குறித்த உரையை இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இனிமேலும் வந்துட்டு இந்த புத்தகத்தின் வாயிலா நான் வந்துட்டு ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு மாரி
ரொம்ப ஆடா சொல்றாரு அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த புத்தகம் அதத்தான் பேசுது. இங்க நாம வந்துட்டு பேச தயங்குற இந்த சமுதாயத்துல நாம இன்னைக்கும் பூசி மொழிகிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள ஆ சொல்ல வருது. ஏன்னா நான் இது பெருசா திரைப்படங்கள் எடுக்குறாங்க. எந்த திரைப்படம் எடுத்தாலுமே இது ஒரு பேசப்படுற பொருளா தான் ஆகுது. பொதுவா இப்ப நம்ம பா. ரஞ்சிதா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், அந்தந்த பகுதியோட அந்தந்த பகுதிய அதுக்கான உள்ள வழியோட, அதுக்கான உள்ள கலைநுட்பத்தோட சொல்லணும்னு நினைக்கிறப்ப, இங்க என்ன ஆகுதுன்னா, இன்னுமா இதெல்லாம் பார்க்குறாங்க. இவங்க தொடர்ந்து ஜாதிய வன்மத்த விதைக்கிறாங்க. ஒரு மாரி மத ரீதியான வன்மத்த விதைக்கிறாங்க அப்படின்ற மாரி தோணுது. எனக்கு இதுல என்ன ஒரு மாற்று கருத்துன்னா, இந்த மாரி ஒரு கருத்து சொல்றவங்கள்ட்ட, கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், எழுத்துலகமாக இருக்கட்டும், ஒரு பன்னெடுங்காலமா ஒரு விஷயத்த கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இங்க பேசப்படணும், இதுதான் இங்க எழுதப்படணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களாகவோ, 50 வருடங்களாகவோ கட்டமைக்கப்பட்ட ஒன்றின் மேல, கட்டமைக்கப்பட்டிருக்க ஒன்று தான் இங்க பேசப்படணும், எழுதப்படணும்னு இல்ல. இங்க இவங்க இல்லாம மக்களோட மக்களோட எழுத்து, மக்களோட வாழ்க்கை, மக்களோட வாழ்வியல் முறை, பெருவாரியான மக்களோட வழின்னு நெறைய இருக்குது. அதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க வெளிக்கொணர்றப்ப, அதுக்கான நீங்க அத ஆகாவோகம்ன்னு கொண்டாட தேவையில்ல. அவங்களுக்கான ஸ்பேஸ விட்டுர்றதே தேடி படிக்கிறவங்க கண்டிப்பா இதெல்லாம் படிச்சுருவாங்க. தொடர்ந்து நல்ல புத்தகங்கள வாங்கி வாசியுங்க. நல்ல புத்தகங்கள வாசிக்கிறத விட நம்ம ஒரு பிரம்மாண்டத்தின் பின்னாடியே போகாம, இந்த மாரி ஒரு சின்ன சின்ன எழுத்தாளர்கள், ஒரு சின்ன சின்ன பேசுபடு பேசு திரைமறை பொருட்கள பேசுறவங்க, அ சமீபத்தில நம்ம மலையாளத்தில வந்த ஒரு திரைப்படம், நம்ம மம்முட்டி அவங்க நடிச்ச அந்த திரைப்படம் போல, இங்கே பேச மறுக்கிற விஷயங்கள், பேச அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள், இத மாதிரியான புத்தகங்கள தேடி வாசிக்கிறது ஒரு நல்ல அவங்களுக்கான அந்த சமூகத்திற்கான தொடர்ந்து செயல்பாட்டர்களுக்கான ஒரு ஊக்கமாக அமையும்னு சொல்லி அமைத்துக் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, நன்றி.